ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக மருத்துவ குணம் நிறைந்த சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட மருத்துவ பயன் என்னங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய் எடுத்து ஒரு உரலில் தட்டி வச்சுக்கிறோம். தட்டி வச்சதை 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கறிவேப்பிலை. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 25 ml ஆஃப் ஆயில் சேர்த்திக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், கறிவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காயை சேர்த்திக்கிறோம். இதுக்கு எந்த ஒரு தண்ணியும் சேர்த்திக்க வேண்டாம். இது ஆயிலையே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு துவையல் சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வரணும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தாளிப்பை அப்படியே நம்ம துவையலில் கொட்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மருத்துவ பயன் என்னென்னா, ஹார்ட் பேஷண்ட்க்கும் சுகர் பேஷண்ட்க்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் அயர்ன், ஃபைபர்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.